ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணி மின்னஞ்சல் மூலமாக ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த மனோங்கிறவர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுபோக உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யமான நிகழ்வோ இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல்லே அந்த வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த மனோங்கிறவங்களுக்கு தான் இந்த சம்பவம் வந்து நடந்ததுங்க. மனோ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெய்லராக இருக்கார். ஸோ இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2010. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருடங்கள் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெக்ஸ்டைல்ஸ் எங்கள் எல்லாமே ஃபுல்லாமே டெக்ஸ்டைல்ஸை போய் ஜவுளி எல்லாமே தச்ச ட்ரெஸ்ஸாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம மெட்டீரியல் ட்ரெஸ் எடுத்து தான் டெய்லர்கிட்ட தான் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தைப்போம். கிட்டத்தட்ட அந்த பொங்கல் தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த டெய்லர்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாகவே இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க 2010 வருடம் பார்த்திங்கன்னா நம்ம மனோங்கிறவர் வந்து ஒரு 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 காம்ப்ளெக்ஸில் வந்து தன்னோட ஷாப்பையும் வச்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா 2 மாடி உள்ள காம்ப்ளெக்ஸு. ஸோ இவரோட ஷாப் பார்த்திங்கன்னா 2வது மாடியில் தான் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பிஸியாகவே இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்னால ரொம்பவே ட்ரெஸ் ஆர்டர்ஸ்லாம் அவருக்கு நிறையா வந்ததுனால அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அவர் முடிச்சு கொடுக்கணும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டைமும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நைட் ஷிஃப்ட் மாதிரி போட்டு அவரே தச்சிக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஷாப் பெரிய ஷாப்போ எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஷாப் தான். அவர் ஒரு ஆள் தான் தைக்கிறது எல்லாமே செய்கிறது. அதுவாக எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆள் மட்டும் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க பகல் டைம் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் மட்டும் தான் இருந்து இந்த வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து நடந்த ஒரு சம்பவம் வந்து அவரோட வாழ்க்கையே பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக, அதாவது புரட்டி போட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையே தடமுரண்டு போயிடுது. ஆமாங்க, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறையவே ஒர்க் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 9:30க்குள்ளே நான் தன்னோட வீட்டுக்கும் போயிடாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரெஸ்லாம் இருக்கிறனால நான் தைக்க வேண்டியது இருக்குமா, நான் வர மார்னிங் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10-10:30க்கு கடைக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா சிட்டிஸ்லையும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுனால கரெக்டாக அந்த 10-10:30 தான் அங்கே உள்ள காம்ப்ளெக்ஸ் உள்ள எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே தான் இருக்கும். அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரில் கேட்டு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கீ இருக்கும். அந்த கீ பார்த்திங்கன்னா ஒரு கீ இல்லை, அந்த ஒரு பூட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கீ வச்சுருக்காங்க. அங்கே உள்ள ஒவ்வொரு ஷாப்பு ஓனர்ஸும் கையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனோவும் வந்து ஒரு கீ வச்சுருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா நைட் டைம்னால என்ன செய்கிறாருன்னா கீழே வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பூட்டும் போட்டுட்டு அவரும் தன்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அங்கேயும் போயிடுறாரு. ஒரு 12:30 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தன்னோட வேலையில் கரெக்டாகவே பார்த்துக்கிட்டு இருந்தார். இது வேணுன்னா நைட்டு தூக்கம் வந்தால் தூங்காமல் இருக்கிறதுக்காக வீட்டில் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு காஃபியும் போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ என்னாச்சுன்னா, சரி உள்ளே இருக்கவே கொஞ்சம் புழுக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த பால்கனிக்கு கொஞ்சம் வராரு. அங்கேருந்து பார்க்கும் மெயின் ரோடு நல்லாவே தெரியும். அப்போ வந்து அவர் உட்காந்து இருக்கும்போது சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஃபியும் எடுத்துகிட்டு டம்ளர் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு சும்மா ஏதோ நாய் குறைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குறதுனால அவரும் அப்படிக்கு மேலேருந்து கீழே பார்க்குறாரு. அப்போ அவர் பார்த்த காட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 வயது மிக்க ஒரு பொண்ணு வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தாவணி மாதிரி கட்டிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி அவருக்கு தெரியுது. இதை பார்த்தோன்னா அவருக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது ஒரு 12:30 1 மணிக்கு இந்த டயத்தில் வந்து எந்த பொண்ணு இப்படி நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது திருநங்கையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை. திருநங்கையாக இருந்தால் கூட அந்த 12:30 1 மணிக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவருக்கு வந்து ரொம்பவே யோசனையாகவும் இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காரு. அப்படி அவர் அதாவது நார்மலாக பார்க்குறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த டியூப் லைட் வெளிச்சத்துலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் இருட்டான ஸ்பேஸுக்கு போனோன்னே அவருக்கு சரியாக கண்ணு தெரியல. அதனால் என்ன செய்யறேன்னா அப்படி கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருவம் வந்து அதாவது அந்த பெண் வந்து அப்படியே அவர் திரும்பி பார்க்குற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவரும் பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஏன்னா அந்த ரோடு வந்து அப்படியே ரைட் சைடு டேர்ன் ஆகிறதுனால ஒரு வேளை அங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் விட்டுட்டு தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அவரும் தன்னோட வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1-1:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து அதாவது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ நடந்து போகிற மாதிரி அவருக்கு சவுண்டு கேட்குது. ஸோ நைட் டைம்னால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். சவுண்டு யாராவது ஒரு செப்பல் போட்டு நடக்கும்போதோ ஏதாவது நடக்கும்போது அந்த ஃபுட்டு சவுண்டு வந்து நல்லாவே கேட்கும். அந்த மாதிரி தான் அவருக்கும் கேட்டிருக்கு. ஏன்னா இந்த டைம் யாரா இருப்பாங்க, ஒரு வேறு எதுவும் ஷாப் எதுவும் ஓப்பனாக இருக்கா, ஏன்னா அங்கே ஒரு மொபைல் ஷாப் இருக்கும். அந்த மொபைல் ஷாப்பில் உள்ள ஒரு என்ன செய்வார்னா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் சண்டே ஏதாவதுனா அவரும் பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் தூங்கவும் செய்வாரா. ஸோ அதெல்லாம் அவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேருந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி இங்கே வந்து பார்க்குறாரு. இங்கே யாருமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மேலே வந்து யாரோ நடக்கிற மாதிரி அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இதை கேட்டுனா அவருக்கு கொஞ்சம் பயமும் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலேயும் போகிறாருங்க. அங்கேயும் பார்த்தா யாருமே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிடம் அவரும் தேடி பார்க்குறாரு. எந்த சவுண்டு எதுவுமே இல்லை. சரி நம்மளோட கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா சில சின்ன பூச்சிகள் கத்துறது வந்து நம்ம கொலுசு சவுண்டு மாதிரி இந்த மாதிரி எதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் அந்த மாதிரி தான் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிச்சு அதையும் அப்படியே மைண்டை விட்டுட்டு அவரும் தன்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு 1/2 hour இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் கடை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு 4-5 கடை இருக்கும். இவரோட கடை தான் சென்டரில் இருக்கிறதுனால அந்த சைடு, அதாவது அவரோட லெஃப்ட் சைடு அந்த சைடு வந்து பாதை கிடையாது, ரைட் சைடில் தான் வந்து கேட் இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு யாரோ நடந்து போகிறாங்க. அதாவது நம்மளே அறியாமல் நமக்கு யாரோ கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி அவருக்கும் ஃபீல் ஆகுது. வேகமாக ஓடி வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா கீழே யாரோ ஒரு லேடி வந்து பேசுகிற மாதிரி சவுண்டு இவருக்கு கேட்குது. நல்லா தெளிவாகவே கேட்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அவரோட கடையில் இருந்து அதாவது நம்ம நார்மலாக வந்து தையல் மிஷின் வந்து தைக்கும் போது, அதாவது அவர் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் வந்து இந்த கரண்டில் ஓடுற மாதிரி அந்த மாதிரி தையல் மிஷின்லாம் அவர்கிட்ட இல்லை. அவர் வந்து ஃபுல் நம்ம பெடல் போட்டு பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி தையல் மிஷின் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப வேகமாக பேசுகிறனோ, வேகமாக வருது, கதையை மறந்துடக்கூடாது அவங்க சொன்னதா. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னாச்சுன்னா அவருக்கும் அந்த தையல் சவுண்டு வந்து நல்லாவே கேட்குது. யாரா அது இப்படி சவுண்டு வருது, ஒருவேளை வேகமாக அமுக்கி விட்டதில் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி மறுபடியும் இதாகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்து தன்னோட கடையை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோதாங்க. அந்த இடத்துல அந்த பயத்தோட உச்சத்துக்கே அவரே போயிட்டார். அவரால் அவரோட கண்ணையே நம்ப முடியல. அதாவது அவர் உட்கார்ந்துருந்த அதே இடத்துல, அதே சீட்டில், அதே ஒரு சேரில் ஒரு பொண்ணு, அதாவது கிட்டத்தட்ட அவர் கீழே பார்த்த ஒரு 1/2 hour 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் கீழே பார்த்த அதே பொண்ணு வந்து அங்கே வந்து உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே ஷாக்காயிடுச்சு. அவரால் எந்த வார்த்தை எதுவுமே பேசவே முடியல, வார்த்தைகளும் வரவே இல்லை. அவர் கண்டிப்பாக தெரிஞ்சு போட்டு இது கண்டிப்பாக யாருமே இல்லை, ஏதோ ஒரு ஆன்மா, ஏதோ ஒரு பேயோ பிசாசோ வந்திருக்குன்னு சொல்லி அவர் ரொம்பவே பயப்படவும் ஆரம்பித்தார். அவரையே அறியாமல் அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்கார். திடீர்னு பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லை அவருக்கு. உடனே அவர் ரொம்பவே பயந்தும் போயிடுறாரு. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட மொபைலில் தன்னோட வாட்சில் வந்து டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2:15 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு வேகமாக ஓடி போகிறாரு. ஓடி போகும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வர அந்த ஸ்டெப்ஸுக்கிட்டையும் இவர் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது அங்கேருந்து அவர் கீழே முதல் ஸ்டெப் கால் எடுத்து வைக்கும் போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு அங்கே நிற்குது. இதை பார்த்துட்டு அவருக்கு என்ன செய்யுது ஏது செய்யணும்னே தெரியல. கீழே இறங்கவா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டார். இதுக்கப்புறம் நம்ம லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அவரை யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்கு. இவரும் பின்னாடி திரும்புறாரு. பார்த்தா இப்போ அந்த உருவம் அங்கே அவருக்கு பின்னாடி நிற்குது. இதை பார்த்ததும் அவர் ரொம்பவே பயந்து கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அது நைட் டைம்னால அங்கே உள்ள யாருக்கும் கேட்க வாய்ப்பும் இல்லை. ஏன்னா சுற்றி எந்த வீடு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதை வணிக வளாகம் அந்த மாதிரி இருக்கிறனால யாருக்கும் கேட்க வாய்ப்பு இல்லை, யாருமே இருக்கவும் மாட்டாங்க. ஸோ கத்திக்கிட்டு என்ன செய்யன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து அவரோட முதுகு பக்கம் கையை வச்சு கீழே தள்ளியும் விடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுறாரு. உருண்டு கீழே விழுறவருக்கு என்ன ஆகுதுன்னா அவரோட கையில் வந்து ஃப்ராக்சரும் ஆகுதுங்க. அவரால் எந்திக்கவும் முடியல. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவரை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. அது எந்த சிரிக்கவும் செய்யலை, எதுவும் செய்யலை, இவரே முறைச்சி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு வலி தாங்க முடியாமல் ரொம்பவே கத்தி கதறிகிட்டே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3:30-4 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஓனர் வந்து அந்த பக்கம் வந்து சைக்கிளில் போய்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ போய்கிட்டு இருக்கும்போது இவரோட சவுண்டை கேட்டோன்னு ரொம்பவே பயந்து போய் என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. இவர் வந்தோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை ஓனர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து மனம் வந்து கீழேயும் கிடக்கிறாரு. சரின்னு சொல்லி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஆனால் மனம் வந்து எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்துட்டேன்
அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டில் சாவியை வாங்கி அந்த கீயும் வாங்கி அவங்க கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டு அவரையும் தூக்குறாங்க. அவரால் ஒரு ஆளால் முடியல. உடனே சொல்லி அங்கே பக்கத்தில் உள்ள கடைக்காரங்க எல்லாத்துக்குமே ஃபோன் அடிக்கிறாரு. தெரிஞ்சவங்களுக்கும் ஃபோன் அடித்து அவங்களும் வராங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோவும் பிடிச்சி இவர் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இவர் கை ஃப்ராக்சர் ஆனதுனால அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது. ஆனால் இங்கே நடந்த எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருக்குமே அவர் சொல்லவும் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபும் சரி குழந்தைகளும் சரி ரொம்பவே பயப்படுவாங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. அப்போ அவர் முடிவு பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, இந்த இடம் தான் சரியில்லை, இந்த கடை தான் சரியில்லை, அதனால் அந்த கடையை விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் எடுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அதே ரோட்டில், அதாவது அதே மெயினில் வந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ்லையும் அவர் இன்னொரு கடையும் பிடிச்சி நேராக இப்போ கை சரியாயிடுச்சு. ஸோ உழைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லா இதுவும் ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் கொண்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நைட் டைம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நேரம் நைட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே எதுவும் தைக்கிறது எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணி வரை தான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர் தன்னோட ஒர்க்கை பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சிங்கிள் ஃப்ளோர் தான். அங்கேயும் கடைகள் வந்து ஜாஸ்தியாக கிடையாது, எல்லாமே கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால மாடியில் பார்த்திங்கன்னா இவரோட கடையும் இன்னொரு கடையும் தான் இருந்தது. ஸோ அந்த கடைக்காரர் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கும் போயிட்டார். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் சேம் பார்த்திங்கன்னு அதே ஒரு சவுண்டு இவர் கேட்க ஆரம்பிக்கு. இதை கேட்டோம்னா அவர் ரொம்பவே பதறியும் போயிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து அவர் அனுபவப்பட்டிருக்கிறாரு. அதனால் இந்த டைம் ரொம்பவே பயப்படவும் செஞ்சுறாரு. என்ன வேலைனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை சொல்லி வேகமாக போய் ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்துடுறாரு. கீழே இறங்கி வந்தவர் அப்படியே அண்ணாந்து மேலே தன்னோட ஷாப், அதாவது லைட் ஆஃப் பண்ணாமல் என்னமா தெரியலன்னு சொல்லிட்டு வேகமாக கீழே ஓடி வந்தவர் மேலேயும் எட்டி பார்க்காரு. அப்போ தாங்க அவர் பார்த்த காட்சியை பார்த்திங்கன்னா சேம் அதே பொண்ணு அதே உருவம் அவரோட கடை ஷாப் முன்னாடி நின்று இவரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அவரால் கண்டிப்பாக உண்மையிலே அவரால் முடியல, இது வேறு வழியே இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும், இல்லை நம்மளை வாழ்க்கையை வாழ விடாது அப்படின்னு நினச்சி நேராக தன்னோட வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே அவர் வீட்டில் எதுவுமே சொல்லலை. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே தன்னோட மனைவிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவரும் சொல்கிறாரு. இதை கேட்டதும் பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி வந்து ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாமாங்க, ஏதாவது நம்ம வழி பண்ணியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆகிட்டுனா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து அளவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி வந்து தன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே பார்த்திங்கன்னா அதாவது நம்ம மனவோட அத்தையும் மாமாவும் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கணேஷ் வாயிலாகவும் கேட்குறாங்க. கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2-3 நாள் வந்து கடைக்கு எதுவும் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அதாவது கணேஷோட மாமனார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ளை நீ மாப்பிள்ளை மருமகன் தானே, மருமகனை இன்றைக்கி வந்து இனிமேல் அந்த கடைக்கு போக வேண்டாம், அந்த கடையில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் விற்றுருங்க, நம்ம வேறு ஏதாவது புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னு தான் நம்ம மனோ கேட்குறாரு, எதுக்கு மாமா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்கிற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா அந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள அந்த கடை, ஸோ அந்த கடையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தான் அங்கே ஒரு அதாவது மகளிர் தையலகமாக தமிழ் வரமாட்டேங்குது டெய்லர் ஷாப்பு, ஸோ உமன்ஸ் டெய்லர் ஷாப் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு காதலன்னு இருந்தாப்புல, இந்த மாதிரி 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் உள்ள ப்ராப்ளத்தினால என்ன ஆச்சுன்னா, அவங்க காதலி வந்து அதாவது அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க வந்து இறந்தது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தான் இறந்தாங்க. ஸோ கடைக்கும் வந்து வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து எப்படின்னா இந்த டெய்லரிங்கில் வந்து ரொம்பவே ஆசை. அதாவது அவங்க ரொம்ப இந்த ஃபேஷன் டிசைனிங் சொல்லுவாங்களே, ரொம்ப எம்ப்ராய்டிங் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க தான். ஏன்னா அவங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அதனால தான் அவங்க அந்த ஷாப்புக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோ வாங்கின அந்த திங்ஸ், அதாவது அது கடையில் உள்ள அந்த தையல் மிஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடையில் உள்ளவங்கள்ட்ட தான் மொத்தமாக அவங்க அமௌண்ட்டு கொடுத்து அப்படியே வாங்கியிருக்காரு. ஸோ ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ தான் அவருக்கும் நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த கடையை விட்டு இங்கே வந்தாலும் அந்த ஆன்மா வந்து இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால தான் அவர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமும் கூட அந்த ஆன்மா வந்து அவரே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விற்றுட்டு புதுசாக திங்ஸ் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு ஷாப்பையும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மனோவுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கிறனால நேராக அவங்க போய் ஒரு சாமியார்கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா சில பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அவரை வந்து இந்த மாதிரி ஒரு
குறிப்பிட்ட ஒரு கோயிலை சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, வாரத்தில் ஒரு நாள் போங்க, விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனால் அவர் விற்ற அந்த திங்ஸ் வாங்கினவங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி நானும் அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஒரு வேளை இருந்திருக்கலாம், அவங்க எதுவும் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கதை முடிஞ்சது. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சேனலை பற்றி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசுறது ஒரு மாதிரி பேசுகிறான், மூச்சு வாங்கி பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மை தான் அது. முடிஞ்சளவு நம்மளோட பேசுகிறத கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம 2-3 வீடியோ 4 வீடியோ தான் போட்டிருப்போம். அதனால் போக ஏன்னா மொதல் வீடியோக்கு எதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே போக கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிரும் நினைக்கிறேன். இப்போ கூட நான் உங்களை பார்த்து தான் பேசியிருப்பேங்க. ஸோ லைட்டு வெளிச்சத்துக்கு ஃப்ளாஷ் அடிக்கிறது கூட எனக்கு கண் கூசிக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது தப்பு குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய உண்மையான சப்ஸ்கிரைபர் தான் இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக அப்படியே ஒரு லைக்கை போட்டு கீழே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபரை கடந்து போக போகிறது. ஒரு மாதம் தான் ஆகுது. ஒரு மாதத்தில் 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நமக்கு வாட்ச் ஹவர்ஸும் ஓரளவு டீசெண்டாகவே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் ஒரு வீடியோ நான் கரெக்டாக போட்டுக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் இந்த மந்த்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளேயே நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100க்கு ஒரு 90% இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.